சூப்பராக இருக்குது. இந்து முஸ்லீம் ஒற்றுமையாக இருக்கிறது இதை விட பெஸ்ட்டாக சொல்ல முடியாது எனக்கு தெரிஞ்சு. நல்லா செம்மையாக இருக்குது, செம்மையாக பண்ணியிருக்கு, நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்கு. ரஜினி வரசன் சூப்பர். படத்தில் இந்து முஸ்லீம் ஒற்றுமை காமிச்சிருக்காங்க. எல்லா மதம் சம்மதம் நல்லா பண்ணியிருக்காரு. ஸ்பெஷல் அப்பீரன்ஸு நல்லா இருக்குது. படம் சூப்பராக இருந்தது. தலைவர் ஆக்டிங் தான். தலைவர் ஆக்டிங்கு இந்த கான்செப்ட் அவரை தவிர வேறு யாராலும் பண்ண முடியாது. 75 வயசு மாதிரியும் தெரியல, ஆனால் செம்மையாக பண்ணியிருக்காரு அவர். கான்செப்ட் என்னென்னா முஸ்லீமுக்கு இந்துக்கும் வந்து எந்த விதமான இதுவும் இருக்கக்கூடாது, பாகுபாடு இருக்கக்கூடாதுன்றது செம்மையாக போகுது. சூப்பர் சூப்பர். அவங்களா இருக்கிறது தலைவர் தான் பெஸ்ட்டு. படம் சூப்பராக, தலைவர் வேலை எல்லாம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. தலைவர் வேலை தலைவர் தான் சூப்பர். தலைவர் ரசிக்கிறான். நம்ம ஜாதியை ஒன்றா இருக்கணும் பெரிய வேணா சொல்கிறார் தலைவர் வேலை. இது வந்து இந்த கான்செப்ட் வந்து பல கிராமங்கள் இருக்குது. மக்கள் தான் இன்னும் முட்டாள். என்னை பொறுத்த வரைக்கும் இலவச மக்கள் என்றைக்கு வாங்காத நிறுத்துகிறாங்களோ அன்றைக்கி தான் ஜனங்க தான் திருத்தணுமே தவிர அரசியல்வாதி பண்ணுற பிச்சை காசுக்கு ஜனங்க இருக்காங்க. மதத்தை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே ஒற்றுமையாக தான் இருக்குது. அதில் எந்த விதமான இதுவும் கிடையாது. இன்ஷா அல்லா படம் நல்லா இருக்குது. எலெக்ஷன் வரதுனால இது கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மதத்தை வச்சு பிரிவினை எப்படி நடக்குதுன்னு நல்லா காட்டினாங்க. பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ், பீகார் இதை வச்சு தான் பாலிடிக்ஸ் நடக்குது. ஸோ எப்படி மதம் வச்சு எப்படி பாலிடிக்ஸ் நடக்குதுன்னு நம்ம இதை கிளியராக காட்டியிருக்காங்க. இது வந்து ஹிந்தியில் ஒன்றா ரிலீஸ் ஆனால் உத்தரப்பிரதேஷ், பீகார், மத்திய பிரதேஷ் அந்த இடத்துக்கு போனால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒற்றுமை, மதம் ஜாதி பிரியாமல் எல்லாம் ஒற்றுமையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அருமையாக பண்ணியிருக்காருண்ணா, அருமையாக இருக்குண்ணா. இல்லைண்ணா எனக்கு ரஜினி இருந்தாலே போதுண்ணா, ரஜினிக்காக பார்த்தேண்ணா படம். எல்லாம் நல்லா இருக்குண்ணா. எக்ஸலண்ட் மூவி சார். நல்ல ஸ்க்ரீன் பிளே நல்லா பண்ணியிருக்காங்க ஐஸ்வர்யா. கிரேட். கான்செப்ட் பார்த்தீங்கன்னா எல்லா மதமும் ஒன்று தான், ஒரே ஒரு கடவுள் தான். நம்ம தான் பிரித்து வச்சுக்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. பட் நல்லா இருக்குது, எக்ஸலண்ட்டாக இருக்குது. எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு. ரொம்ப ஓவர் ஆக்டிங் கிடையாது, நார்மல் ஆக்டிங் சூப்பராக பண்ணியிருக்காரு. 3க்கு அப்புறம் நல்ல ஒரு கேப் இருந்தாலுமே நல்லா இருக்குது, நல்ல டைரக்ஷன். தேங்க்யூ. டெஃபினட்டாக பார்க்கலாம். படம் ரொம்ப சூப்பராக இருந்தது, ஃபேமிலியோடு பார்க்கலாம். நல்லா இந்து முஸ்லீம் இது ஒரு படமாக எடுத்துருக்காங்க. நல்லா கடவுளை ஒன்றுன்றதை இது பண்ணுறாங்க. எல்லா கடவுளும் எல்லா மதமும் ஒன்று, கடவுளும் ஒன்று, ஒரே கடவுள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ரஜினிகாந்த் இது படம் நல்லாயிருக்கு. ரஜினிகாந்த் ஆக்ஷன் நல்லாயிருக்கு, ஃபைட்டு எல்லாமே நல்லாயிருக்கு. லாஸ்ட் மினிட்ல வந்து நல்லா ஃபைட் பண்ணுறாங்க. சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குதுங்க படம். ரஜினி சார் சூப்பராக நடிச்சிருக்காரு. எல்லாம் பிடிச்சிருக்குது, எல்லாம் நல்லா இருக்குது. எல்லாம் ஜாதி மதம்லாம் ஒன்று சேர்ந்துக்கிறாங்க. பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். பாவர படம் தான். ரஜினி சார் செம்ம சூப்பர். கிளைமேக்ஸ் நல்லா இருந்தது. எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்தது. எல்லாம் ஒரே கடவுள் தான் சொல்கிறாங்க. நல்லா தான் இருந்தது, சூப்பராக இருந்தது. எல்லா சீனுமே பிடிச்சிருந்தது. ஒத்துமையாக இருக்கணும், இந்து மதம் முஸ்லீம் எல்லாமே ஒன்றா இருக்கணும். சூப்பராக பண்ணியிருந்தாரு. பார்த்தோம், நாங்கள் ஃபேமிலியாக தான் பார்த்தோம். நல்லா இருந்தா. ஜாதி மதம் எல்லாமே ஒத்துமையாக இருக்கணுன்றாங்க, அது ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா பிடிச்சிருக்கு. சூப்பராக பண்ணியிருக்காரு. இல்லை ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், நல்லா இருக்குது படம். எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க, அவங்கவுங்க ரோல் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. ரஜினி ஓகே பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. கான்செப்ட் வந்து ஜாதி இல்லை மதம் இல்லைன்னு ஒன்றா எல்லாம் ஒன்று தான் சொல்லி ப்ரூவ் பண்ணுறாங்க. அவ்வளோதான், எல்லாம் ஒன்றா இருக்கணும்னு சொல்லி சொல்ல வராங்க. அதான் இந்து முஸ்லீம் வேறுபாடு பார்க்காம எல்லாம் ஒன்றா இருக்கணும்னு சொல்ல வராங்க. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, வேற லெவலில். தரமாக இருக்குதுல்ல, தரமாக இருக்குது. இந்து முஸ்லீம் ஒன்று சேர மாதிரி எடுத்துருக்காங்க. நல்லா சூப்பராக வேற லெவலில் இருந்துச்சு. வேற லெவலாக இருக்குது, வேற லெவலில் பண்ணி அல்டிமேட்டாக இருக்குது. தரமாக இருக்குது படம். குறைகள் எதுவுமே சொல்கிற மாரி எதுவுமே இல்லை, எல்லாம் ஓகே தான், 100%. நல்ல கான்செப்ட், சூப்பராக பண்ணியிருக்கு. ஓகே ப்ரோ. படம் வந்து மதத்தை பற்றி எல்லாருமே ஒன்றா சேர்கிற மாரி எடுத்திருக்காங்க. ஓகே, ரஜினி வந்து நல்லா தான் நடிச்சிருக்காரு. வேறு 3 பேருமே எல்லாமே நல்லா தான் ப்ரோ எடுத்திருக்காங்க. எல்லாமே இந்து முஸ்லீம்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்கிற மாரி ஓகே தான் ப்ரோ. படம் வந்து ரஜினி சூப்பராக நடிச்சிருக்காரு சார். அதான் வந்து எப்படின்னா அந்த தேர் கதை வந்து எல்லாமே ஒன்றா சேரணும், மக்கள் எல்லாருமே ஒன்றா இருக்கணுமே எடுத்திருக்காரு. நல்லா ஸ்டோரி நல்லா இருக்குது, டேரக்டர் நல்லா இருக்கு. அவங்க கிரிக்கெட்டு சம்மந்தப்பட்ட அதுவும் அந்த மேட்சும் அது ஓகே. அது 2 பேரும் அந்த அண்ணன் தம்பிங்க 2 பேரும் ஓகே தான். அது ஒன்றும் அதை ஒரு அப்பாவாக இருந்து எப்படி இது பண்ணும், அதுவும் நல்லா எடுத்திருக்காங்க. ஓகே தான், நல்லா படம். ஓகே, படம் ரொம்ப நல்லா இருந்ததுன்னா நல்ல ஒரு மெசேஜ் வந்து இப்போ வர யங்ஸ்டர்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. ஏன்னா எல்லாரும் ஒரே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எம்மதமும் சம்மதம் இதான் இந்தியாவோட எல்லாரும் இது பண்ணி எடுத்துன்னு வந்தது. அதனால் வந்து ஒரு மதத்தால் யாரையும் பிரிக்க முடியாதுன்ற ஒரு நல்ல மெசேஜ் ஒரு சிம்பிளான ஸ்டோரியில் கொடுத்துருக்காங்கண்ணா. படம் நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ரஜினி அவரோட ஒர்க்கு அவர் ஆஸ் யூஷுவல் அவர் மாஸ் இல்லை, அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்ததுண்ணா. நீ சொல்லுங்கண்ணா. நல்லா இருந்துச்சு. எனக்கு ரஜினி ரொம்ப ஸ்டைலாக இருக்கும். போட்டால் பாருங்க கண்ணாடி, அதான் ரஜினியை பார்த்து கற்றுக்கிட்டான். என்ன சொல்ல வராங்க படத்துல? எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும், சண்டை போடக்கூடாது. இந்தியன்ஸ் சொல்லு.
வி ஆர் இண்டியன்ஸ் அப்படி சொல்லுவோம். மூவி நல்ல மூவி தான். அவங்க அதான் ஸ்க்ரீன் ப்ளே வைஸாக கம்பேர் யோசிச்சோன்னா அது இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக கொஞ்சம் நல்லா இருந்து, கொஞ்சம் வந்து மிஸ்ஸிங் தான். ஆனால் ஸ்டோரியாக வந்து சொல்ல வந்த கான்செப்ட் போல்டாக சொல்லியிருக்காங்க. அது கிளைமேக்ஸில் சில பண்ணவங்க விஷயம்லாம் உண்மையிலே கட்ஸாக யார் பண்ணுவாங்கன்னு தெரியல. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்ரிஷியேட் பண்ணலாம். பட் ஓவரால் வந்து ஒரு டீசென்ட் வாட்ச் படம் அவ்வளோ. ரஜினி பர்ஃபார்மன்ஸ் ஓகே தான். பட் ஆனால் அவர் இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாமோன்னு தோணுச்சு. ஆனால் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப செட்டிலாக பண்ண மாதிரி இருந்தது. அவ்வளோதான். மற்றபடி வந்து ஒரு டீசென்ட் வாட்ச் ஆக்சுவலி. மாணிக் பாஷா ரிட்டர்ன்ஸ் எனக்கு இப்போ பிடிச்சது. ஒரு தடவை கண்டிப்பாக பார்க்கலாம், வர்த்து தான். நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் சூப்பர், செமையா இருக்கு. நல்லா இருக்கு.